நமக்கு மாந்திரிகன் ஒன்று இருந்தால் தானே இங்கே மாந்திரிகத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு. இப்போ மாந்திரிகன் ஒன்று இருக்கா இல்லையா, ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா, மறுஜன்மன் ஒன்று இருக்கா இல்லையா, மறுஜன்மன் ஒன்று இருக்கா இல்லையானா, மறுஜன்மன் ஒன்று இருக்குன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்குன்னு சொல்லுவேன். சரி, ஒரு மாந்திரிகரை நீங்கள் போகிற பக்கம் சொல்லிட்டு போகிறேன். இது கனடா நாட்டை சேர்ந்த இயான் ஸ்டீவன்சன், அவர் ஒரு அறிஞர் தான். அவர் அவர் ஒரு அறிஞர். அந்த அறிஞர் இது சம்மந்தமாக எழுதியிருக்காரு, இது சம்மந்தமாக பேசியிருக்காரு. ஏன் இந்தியா வரைக்கும் வந்து கூட ஆராய்ச்சி செய்து புக் எழுதியிருக்காரு. அதை நீங்கள் தேடி பார்த்துக்குங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது வந்து நீங்கள் அறிவியல் பூர்வமாக இதை நிரூபிக்க முடியாமல் மறு ஜென்மன்னு ஒன்று இருக்குங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. இன்னொன்று, நம்மளோட வாழ்க்கையில் பிறப்பு தழும்புன்னு ஒன்று நம்ம ஸ்கூல்ல இருந்து எல்லா பக்கமும் நம்ம குறிப்போம். இந்த பிறப்பு தழும்புங்கிறதே மறுஜென்மம், முன் ஜென்மத்தில் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட அந்த காயங்களோட பிரதிபலிப்பு தான் இந்த ஜென்மத்தில் நமக்கான அந்த பிறவி குறியீடு அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது நான் உங்களோட ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஆன்மான்னு ஒன்று இருக்கான்னா ஆன்மான்னு ஒன்று இருக்குது. இப்போ மாந்திரிகன் ஒன்று இருக்கான்னா மாந்திரிகம் இருக்கா இல்லையானா மாந்திரிகன் ஒன்று இருக்குது. மாந்திரிகங்கிறது இன்றைக்கி என்ன, நம்ம இப்போ எல்லாரோட மாந்திரிக கலைங்கிறது வேற. இன்றைக்கி மாந்திரிக கலையை எப்படி சொன்னால் புரியுதுன்னா, ஒருத்தவங்களோட எண்ணத்தை நம்ம அவங்கள மாற்றி நம்ம நினைக்கும் ஒரு விஷயத்தை தூண்ட வைக்கிறது தான் மாந்திரிகங்கிற மாதிரி இன்றைக்கி ஆகிப்போச்சு.